ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, ஜேஇ அண்ட் ஏஎல்பி சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா 18-20-25 ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த நோட்டீஸ் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுபடி பாத்தீங்கன்னா நம்ம என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மிட்ல வந்து என்டிபிசி எக்ஸாம் வந்து இருக்கும். குரூப் டி எக்ஸாம் வந்து எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜூன் ஆர் ஜூலைல வந்து குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால பெர்ஃபெக்ட்டா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிருங்க. ஓகே. சோ என்டிபிசிக்கு எல்லாமே படிச்சு முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் உங்களோட சிலபஸ முடிக்க பாருங்க. ஓகே. சோ இப்போ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க. Tentative schedule of second stage computer based test CPT2 for the above cell is as under. ஓகேவா. சோ எதுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜென் நம்பர் 1 2024, இன்னொன்னு என்னன்னா ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ ஜென் நம்பர் 3. ஓகேவா. சோ இது ரெண்டுக்குமான எக்ஸாம் டேட், அதாவது சிபிடி 2 எக்ஸாம் டேட் வந்து இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், மேம் சிபிடி 1ஓட ரிசல்ட்டே வரலையே, அதுக்குள்ள எப்படி சிபிடி 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க? சோ சிபிடி 1ஓட ரிசல்ட் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு 1 டே போதும். ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து ஹால் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அதனால நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிருங்க. ஏன்னா உங்களுக்கு சிபிடி 2ஓட எக்ஸாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பிக்கு சிபிடி 2 எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19/3/2025. ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜேஇ டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் மெட்ரலாஜிக்கல் சூப்பர்வைசர். சோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சிபிடி 2 எக்ஸாம் பாத்தீங்கன்னா 20/3/2025. ஓகேவா. சோ ரெண்டுக்குமே சிபிடி 2 பாத்தீங்கன்னா 1 டேலயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதனால சிபிடி 1ல நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த கட் ஆஃப் கிட்டத்தட்ட நீங்க எடுத்துட்டீங்கனாலே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிருங்க. ஓகேவா. சோ ஏன்னா அவ்வளவுதான் கட் ஆஃப் இருக்கும். ஆல்ரெடி ஏஎல்பிக்கு கட் ஆஃப் என்ன, ஜேஇக்கு கட் ஆஃப் என்னங்கிறதுக்கான வீடியோ வந்து தனித்தனியா அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பாத்துருங்க. சப்போஸ் அந்த கட் ஆஃப் உங்களால அச்சீவ் பண்ண முடியல, அவ்வளவு மார்க்குக்கு என்னால இது பண்ண முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா என்டிபிசி இருக்கு, குரூப் டி எக்ஸாம்ஸ் இருக்கு. அடுத்து இன்னும் ரயில்வேயோட அடுத்த கேலண்டர் வேற ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணிருங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. The result for the first stage CBT are under finalization and a list of candidates shortlisted for second stage CBT will be published shortly. அப்போ எப்பனாலுமே அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். நாளைக்கே கூட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுங்க. சிபிடி 2க்கான டெஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. படிச்சு எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லிங்க் ஃபார் வியூயிங் எக்ஸாம் சிட்டி டேட் அண்ட் டவுன்லோடிங் ஆஃப் டிராவல் அத்தாரிட்டி ஃபார் SC/ST கேண்டிடேட் will be made live on 10 days prior to the exam date of the official website of all RRB. Downloading e-call letter will start 4 days prior to exam date mentioned in the exam city and date இன்டிமேஷன் லிங்க். ஓகேவா. உங்களோட எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. சிட்டி இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து இது பண்ணுவாங்க. ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் authentication of candidate will be done in the exam center prior to entry in the exam hall. Candidate are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar. Candidates are also advised to ensure that their biometrics of Aadhaar is in unlock condition for verification before coming to exam center to appear for CBD 2. சோ ஆதார் வந்து எப்படி அன்லாக் பண்றது, UIDAI வெப்சைட்ல போய் எப்படி அன்லாக் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தனியா நான் கொடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க அன்லாக் பண்ணல அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து என்ன பண்ணிருங்க, அன்லாக் பண்ணிருங்க. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் if not done already by logging in with their credential at www.rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. ஓகேவா. சோ பெர்ஃபெக்ட்டா ஏன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். சோ இது எல்லாமே பண்ணிருங்க. ஓகே. சோ இந்த நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா 18-20-25 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே சிபிடி 2க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டே இருங்க. அடுத்து என்டிபிசியும் இருக்கு, அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லா எக்ஸாமுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி இப்ப படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம்.
ஸோ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, என்டிபிசிக்கு நான் படிச்சு முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ரயில்வே என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டி பேட்ச், அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், உங்களுக்கு மார்ச்ல வந்து இதோட சிபிடி 2 எக்ஸாம்ஸ் நடக்கு அப்படின்னா ஏப்ரல்ல கன்ஃபார்மா என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் நடக்கும். ஜூன் ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஃபுல்லாவே அப்படியே எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே. ஸோ குரூப் டிக்கு நான் ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருக்கேன் மேம். அதுக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இந்த கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எஸ்எஸ்சிக்கு கீழ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் இதுலயே கவர் ஆகும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு, குரூப் டி அப்ளை பண்றதுல டவுட் இருக்கு, அதாவது குரூப் டியோட அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா இன்னொரு 1 வீக் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிப்ரவரி 22 தான் லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு அப்ளை பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மார்ச் 1 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கனாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999 பே பண்ணிருங்க. சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச் எதுலயாவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. ஓகே. சோ சப்போஸ் எனக்கு ஒரு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம். சோ படிக்க ஆரம்பிங்க. எல்லா டேட்டுமே பக்கத்துல வந்துருச்சு. உங்களோட 100% எஃபர்ட்ட கொடுங்க. ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. சோ ரிப்பீட்டட் பிராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குரூப் டி அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வச்சுட்டே இருக்காதீங்க. டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ வந்து இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு குரூப் டி அப்ளை பண்ணும்போது ஒரு எரர் மெசேஜ் வரும். அதுக்கான சொல்யூஷன் நான் அடிக்கடி சொல்லிட்டேன். அட்ரஸ்ல கமாவோ, ஃபுல் ஸ்டாப்போ இல்ல வேற ஏதாவது குடுத்திருந்தீங்க அப்படின்னா அத ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகிரும். ஓகே. சோ குரூப் டி அப்ளை பண்றதுல நெறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இன்னும் ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.